ரஜினி சார் கூட நடிக்கிறோமா அப்படின்னு ஒரு பக்கம் மனசுல இருந்தாலும், ஆனா ஒரே டேக்ல முடிச்சுட்டோம். ஆ, ஆ. தலைவர் கூப்பிட்டு பாராட்டி, சூப்பர் அப்படின்னாரு. போய் கூட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினவர் கூட. ஓ! பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு, ஐயோ மனுஷன் என்னையா இவர் இப்படி இருக்கிறாரு, ஐயோ கடவுளையா இந்த ஆளு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்ன நல்லா பேசுனாரு அது சொல்ல ஷேர் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இல்ல நல்லது சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு எங்களை ஆன்மம் தெரிஞ்சுப்பல்ல. ஐயோ அவர் வந்து நான் பார்த்தீங்கன்னா சித்தர்ன்னு சொல்லுவார், ஒரு ஞானின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வெளில சொல்ல. எனக்கு ஆக்சுவலாக சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ரஜினி சாரை பிடிக்காது. ரஜினி சாரை பிடிக்காது எனக்கு, அப்போலேருந்து பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரே தலைவன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அண்ணன் சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் 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 விஜயகாந்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. எந்த 1000 நடிகள் வந்தாலும் விஜயகாந்தை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது எனக்கு. அப்படி ஒரு கேரக்டராக இருந்தவன். லால் சலாம்ல கதை கூட நடிச்சதுக்கப்புறம் தலைவர் தான் எனக்கு பிடிக்குது. ஓ! ஏன் கல்லங்கோட இல்லாத மனுஷங்க, மனசில் எதுவுமே இல்லாத பேசுகிற மனுஷங்க. எதாவது சொல்லுங்க. யாராவது வெளியில் பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, அதுக்கு நான் இல்லை. நான் கூட உட்காந்து நான் பேசுறதுக்கு தான் சொல்கிறேன். அவர் கூட பழகினதுக்கப்புறம் தலைவன் இவன் தான் மனுஷன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இமயமலைக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு. இதெல்லாம் போகிறதுனால ஞானின்றதுனால தான் போகிறார், இல்லைன்னா போக மாட்டார்.